பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இந்த தண்ணீர்கள் அப்படின்றது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல தண்ணீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா தண்ணீர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஜனங்களை குறிக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. அவருடைய மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சொல்லுவாங்க. தண்ணீர்கள் அப்படின்றது ஜனங்கள் அப்படின்ட்டு. அப்போ உன்னுடைய ஆகாரத்தை ஜனங்கள் கிட்ட கொடு, ஜனங்கள் கிட்ட போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இல்லாத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றீங்க, முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குறீங்க, ஆர்ஃபனேஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா அநேக நாட்களுக்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த பலன் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சரியில்லை. பல வருஷத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இன்னைக்கே கிடைக்காது அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தவங்க இல்லாத டைம்ல தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப இதே மாதிரி ஆண்டவரும் நீங்க இல்லாத டைம்ல உங்களுக்கு ஒரு வறுமையின் காலம் வரும். எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் வரதான் செய்யும். நீங்க வந்து கஜா புயல் வந்த டைம்ல நீங்க பாத்துடலாம். கஜா புயல், வர்தா புயல், அதே மாதிரி கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பணக்காரனால கொஞ்சம் வந்து ஆடிதான் போயிட்டாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு சகாயம் பண்றதுக்கு இந்த நல்ல குணங்கள், இந்த நல்ல கேரக்டர் வந்து நம்மளுக்கு பயன்படும். அதனால அந்த வசனத்தின்படி உங்களுடைய ஆகாரத்தை நீ இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவே சம்பாதிச்சு அவங்களுக்காகவே சாப்பிட்டு ₹1 மற்றவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்னொன்னு உங்களுடைய தகுதியின்படி நீங்க கொடுக்கலாம். இப்போ வந்து இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் போல இப்போ ஒரு ₹1000 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு ₹10 மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ₹10,000 சம்பாதிக்கிறவனும் அதே ₹10 கொடுக்கறது வந்து சரியானது கிடையாது. ₹1,00,000 சம்பாதிக்கிறவனும் அதே ₹10 கொடுக்கறது சரியா இருக்காது. அப்ப அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபாடி, அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்றபாடி அவங்க மற்றவங்களுக்கு உதவ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சோ இந்த வசனத்தின்படி உங்களுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுங்க. உங்களுடைய ஆகாரத்தை வந்து மற்றவங்களுக்கு ஜனங்களுக்கு நீங்க கொடுங்க. அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை கண்டிப்பா காண்பீர்கள். நீங்க வந்து வேற்று மதத்தினர் சிலர்லாம் சொல்லுவாங்க புண்ணியம் அப்படின்ட்டு. நீங்க புண்ணியம் செஞ்சீங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா வந்து சேரணும். அதே தான் இந்த வசனமும் சொல்லுது. இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்னைக்கோ ஒரு நாள் சுத்தி முத்தி உங்களுக்கே ஒரு ஆசீர்வாதமாய் வந்து சேரும். அதனால இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.